புதுச்சேரி மாநிலத்தில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் செல்லும் வழி ஆர்கே நகர்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 18 வீடுகள் ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டு காலமாக இங்கே தான் இருந்து வந்தாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப பின்தங்கிய ஏழைகள். அவங்க எல்லாமே நடுத்தர வர்க்க கூட கிடையாது, ரொம்ப பின்தங்கிய ஏழைகள் தான் அவங்களாம் இங்கே தான் வந்துட்டு காலங்காலமாக அவங்க தாத்தா காலத்துலேருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்களும் இந்த வருஷம் தான் வந்து ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த ரோடு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இவங்களால இது வரைக்கும் எங்களுக்கு உண்மையாலுமே சொல்கிறோம் 35,000 பேர் இந்த தொகுதி பக்கம் கிராஸ் பண்ணி போவோம். ஒரு நாளைக்கு 5,000 டூ வீலரில் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். இவங்களால ஒரு பாதிப்புமே கிடையாது, இவங்களால எந்த ஒரு இன்னலுமே அனுபவிச்சது கிடையாது யாருமே. ஆனால் இன்றைக்கி 2025 இப்போ இருக்கிற நம்ம சட்டமன்ற உறுப்பினர் திரு தாடி பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 18 குடும்பம் இருக்கிறது தான் அவருக்கு பெரிய பிரச்சனையாக இருந்துக்குது. இப்போது இந்த 18 குடும்பத்தை வெக்கேட் பண்ணி இந்த ரோடு அப்படியே வீடியோவில் காட்டுங்க. இந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் என்ற பேரில் இவங்கள வந்து பார்த்திங்கன்னா இரவோடு இரவாக எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ண வச்சு காலையில் அதிகாரிகளை வர வச்சு ஒரு மனிதாபமற்ற ஒரு செயலை செஞ்சுருக்கார். தன்னை நம்பி வாக்களித்த ஒரு மக்களுக்கு அவர் இப்படி ஒரு செயலை செஞ்சுருக்கார். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் கழகமாக மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அசெம்பிளியிலே நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அசெம்பிளியிலே என்ன சொல்லியிருக்காங்க, புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் ஏழைகள் எங்கே வாழ்ந்தாலும் அந்த இடத்துல இலவச பட்டா கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை மென்மேன்படுத்துறதுக்கு இந்த அரசு உதவியாக இருக்கும்னு சொன்னார். ஆனால் இந்த அரசை சார்ந்த ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி கொடூர செயல் செய்ய எந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்காக இதை செய்கிறார்? இங்கே இருக்கிற ஏதோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்காகவும் ஏதோ ஒரு உரிமையாளருக்காகவும் இந்த ரோடு எக்ஸ்டென்ஷனை கொண்டு வராரா? அப்படி இருந்தாலுமே ஒரு பெரிய மரம், ஒரு 100 வருஷத்து மரம் இருக்குது, அது எப்படி எடுப்பார்? சரி, இதுதான் இவருக்கு பிரச்சனைனா, இங்கேருந்து பக்கத்தில் ராஜசேகர் பார்னு ஒரு பார் இருக்குது. அந்த பாரில் ஒரு நாளைக்கு அரியாங்குப்பத்து இளைஞர்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லிட்டு ஒரு 1000 பேர் வாங்கி குடிக்கிறாங்க. அந்த பார் வாசல்லே துணி இல்லாமல் அம்மனமாக கிடக்குறாங்க, கழிவறை மாதிரி கிடக்குது. பெண்கள் அந்த பக்கம் தான் வந்தால் போகணும். இன்றைக்கி நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போகணுன்னா அந்த பாரை தாண்டி தான் போய் ஆகணும். ஏன் அந்த பாரை எடுக்கிறதுக்கு இந்த எம்எல்ஏவால் முடியல? இந்த 18 ஏழைகள் குடும்பம் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை தெரியுதா? இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். மிக விரைவில் இந்த ஏழைகள் அனைவருமே நாங்கள் சென்று இப்போ பாருங்கள், இந்த குழந்தைங்கம்மா, அந்த புள்ள இங்கே வாப்பா, இந்த குழந்தை எங்கெங்க போவோம் சொல்லுங்கள்? இந்த பச்சை புள்ள இரவோடு இரவா வீடு இல்லை, வாசல் இல்லை, சாப்பாடு இல்லைனா இந்த புள்ள எங்கே போகும்? நீங்கள் சொல்லுங்கள். நாம் பெரியவங்க தாங்கிக்குவோம், இவங்களாம் தாங்கிக்குவாங்க எல்லாருமே. இந்த புள்ள எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்? இதுக்கு ஏற ஆதார் கார்டு எங்கே? ஓட்டர் ஐடி எங்கே? இதை யார் பதில் சொல்லுவா? என்ன நியாயம் இதெல்லாம்? சொல்லுங்கள். மக்களை சீரழிக்கிறதுக்கான அரசியலில் இருக்கும் கிடையாது. இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு இவர்களுக்கு தகுந்த இந்த இடத்துல பாருங்க, பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. அரசு அவங்களுக்கு பட்டா கொடுத்து அவங்க இந்த கோயிலுக்கு வசதி இங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் வழிபாட்டு அம்மன் இது, இங்கேருந்து நாங்கள் போனால் எங்களுக்கு சாமி குற்றம் ஆகிடுன்னு பயப்படுறாங்க. நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடவுளை கும்பிடுறவர், அவர் இவங்களுக்கு இலவச பட்டா கொடுத்து இந்த 18 குடும்பத்துக்குமே தேவையானது செஞ்சு தரணும். மிக விரைவில் இவங்களை அழைத்து சென்று முதலமைச்சரோடு மனு அளிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.